ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தமிழ் கார்மெக் பேசுகிறேன். நம்ம எந்த வண்டி பார்க்க போகிறோம்னா மாருதி ஷிஃப்ட்டில் என்ன ப்ராப்ளம்னா கிளாக் ஸ்ப்ரிங் போயிடுச்சு. அது கிளாக் ஸ்ப்ரிங் எப்படி போயிடுச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து வால்யூம் பட்டன் வந்து ஒர்க் ஆகலை. இந்த வண்டியில் வந்து செட்டில் வந்து வால்யூம் பட்டன் ஒர்க் ஆகலை, ஸ்டேரிங்கில் வருது அப்படின்னு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அதனால் நாங்கள் வந்து அந்த கிளாக் ஸ்ப்ரிங் வந்து மாற்ற போகிறோம். அது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல்னு சொல்லலாம், ஆர்என் காயில்னு சொல்லலாம், இல்லை கிளாக் ஸ்ப்ரிங்னு சொல்லலாம். எப்படி கழட்டுறது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் பாருங்கள். நான் ஆல்ரெடி ஒரு சைடில் அதை கழட்டிட்டேன். இந்த சைடில் வந்து நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. நான் கரெக்டாக அந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஹோல்ஸில் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இல்லை மைனஸ் ஏதோ ஒன்று விட்டுட்டு நல்லா அந்த அது உள்ளார ஒரு கம்பி ஒன்று இருக்கும். அந்த கம்பி வந்து லைட்டாக நீங்கள் தள்ளி பிடிச்சிங்கனாக்கா இந்த சைடில் தள்ளி பிடிச்சிட்டு அந்த ஏர் பேக்குடைய காயில் வந்து கழட்டிடுங்க. இழுத்து பிடிச்சிங்கன்னா அது வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அது வந்து எப்படி அழுத்தணுன்றது பாருங்கள். இந்த இடத்துல தான் அந்த கம்பி வந்து இருக்குது. நம்ம தெரியுதுங்களா? இந்த கம்பி நான் அழுத்துறேன் பாருங்கள், அந்த கம்பி தான். நம்ம வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏதோ ஒன்று போடும்போது கரெக்டாக பாருங்கள், கரெக்டாக அந்த இடத்துல டச் ஆகிறதுக்கு கொஞ்சம் கேப் அப்படி இப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து அதை தள்ளிக்கங்க. தள்ளி வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்ததுக்கப்புறம் வந்து அந்த ஏர் பேக் பலூனுடைய அந்த காயிலுடைய கனெக்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஒயரை வந்து கேர்ஃபுல்லாக கழட்டிக்காங்க. பின்னுக்கு டேமேஜ் ஆச்சுன்னா கஷ்டம். அதுக்கப்புறம் வந்து ஹாரந்து வந்து ஒரு ஒயர் ஒன்று இருக்கும், அதையும் கழட்டி எடுத்துருங்க. கழட்டி எடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல தெரிஞ்சு பாருங்கள், ஸ்டேரிங்கை வந்து ஃபுல் டைட் பண்ணி வச்சுருப்பாங்க. என்ன சைஸில் நெட்டு போட்டுனா 17 சைஸில். அந்த 17 சைஸு நீங்கள் வந்து கீயை வந்து ஸ்டேரிங்கை லாக் பண்ணிக்கோங்க. ஸ்டேரிங்கை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அது கழட்டுங்க. அப்போ தான் வந்து சுத்தாது, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராது. நீங்கள் அதை கழட்டும் போது நீங்கள் இந்த ஸ்டேரிங்கை வந்து கழட்டும் போது கரெக்டாக சென்டர் வச்சு கழட்டுங்க. ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கிராஸாக வச்சு கழட்டினீங்கன்னா வச்சுங்களேன், நீங்கள் அந்த காயில் வந்து கழட்டி மாற்றும் போது என்ன ஆகுனாக்கா, நம்ம வந்து ஸ்டேரிங்கை கிராஸாக வச்சு கழட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேரிங் வந்து சென்டர் வச்சு மாட்டுவோம். சென்டர் வச்சு மாட்டும் போது என்ன ஆகுனா நிறைய சுற்றிட்டு இருக்கும். அது வந்து மேக்ஸிமம் இப்படிக்கா ஒரு 1.5 சுற்று, ரைட்டில் ஒரு 1.5 சுற்று, லெஃப்ட்டில் ஒரு 1.5 சுற்று தான் சுற்றும். அதுக்கு மேலே அதிகமாக சுற்றாதது. நீங்கள் வந்து லைட்டாக கொஞ்சம் 2 சுற்று 3 சுற்று சுற்றினீங்கனாக்க அந்த காயில் வந்து போயிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சென்டர் வச்சு கழட்டிட்டு ஸ்டேரிங்கை வந்து மறுபடியும் ஃபிட் பண்ணாதீங்க. தனியாகவே இருக்கும் ஸ்டேரிங், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டேரிங்கை வந்து தட்டிக்கங்க. தட்டிட்டு அந்த நெட்டை வந்து கழட்டி வெளியே எடுத்ததுக்கப்புறம் தட்டிட்டு ஸ்டேரிங்கை வெளியே எடுத்துருங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்டேரிங்கை வந்து ஹைட்டு டவுன் பண்ணுறதுக்காக ஒரு லாக் ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த வந்து ஹோல்டரை வந்து டவுன் பண்ணிட்டு உள்ளார அதில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூவை கழட்டிடுங்க. ஸ்க்ரூவை கழட்டினதுக்கப்புறம் கீழே கவரை வந்து கழட்டிடுங்க. கீழே கவரை கழட்டினதுக்கப்புறம் உள்ளார 2 வந்து மேலே கவருக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேலே கவருக்கு வந்து 2 கொடுத்துருப்பாங்க. அந்த 2 ஸ்க்ரூவும் கழட்டி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கிளாக் ஸ்ப்ரிங்கில் வந்து 2 சாக்கெட் இருக்குது. மெயினாக ஒரு சாக்கெட் வந்து கொஞ்சம் உள்ளார கீழே வந்து படுத்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அது இழுக்கிற மாடலில் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், நான் இழுத்து பிடிக்கிறேன். இழுத்து பிடிச்சா அந்த சாக்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. பக்கத்தில் இருக்கிற சாக்கெட் வந்து ரொம்ப ஈஸி தான், பிளாக் கலர். அந்த எல்லோ கலர் சாக்கெட் மட்டும் தான் இழுத்து பிடிச்சி வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து லாக், இதில் வந்து பாருங்கள், இந்த கிளாக் ஸ்ப்ரிங்கோட லாக் வந்து மேலே வந்து இரும்பில் கொடுத்துருக்காங்க. அது வந்து தெரியும் நம்மளுக்கு. கீழே பாருங்கள், அப்படியே பிளாக்லேயே பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம மேலே கழட்டிட்டு கொஞ்சம் கீழே தள்ளின மாதிரி வெளியே எடுத்துக்கோங்க, ஏன்னா உடைக்காமல் கழட்டணும் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து பழசை வந்து எடுத்து போட்டாச்சு. இது வந்து புதுசு, நீங்கள் பார்த்தாலே தெரியும், இது வந்து புதுசு. இது வந்து கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக லூஸில் கீஸில் விடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த சாக்கெட்டை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அந்த மேலே மொத்தம் அந்த ஹோல்டர் மேலே 1 கீழே 2 லாக்கை அதை ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து சாக்கெட்டு 2 சாக்கெட் இருக்குது. அந்த 2 சாக்கெட்டை வந்து நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஃபிட் பண்ணிட்டு கவர் போட்டுடுறேன். நான் வந்து கவர் போட்டது வந்து ஃபுல்லாக காட்டல, கீழே கவர் மேலே கவர் 2மே நீங்கள் போட்டுருங்க. போட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டேரிங்கை வந்து உட்கார வைங்க. ஸ்டேரிங்கை உட்கார வைக்கும் போது சென்டர் பார்த்து உட்கார வைங்க. லைட்டாக ஸ்டேரிங்கை மாற்றி உட்கார வச்சிங்கன்னா மறுபடியும் அலைன்மெண்ட் பார்க்குற மாதிரி வரும். அதனால் வந்து அந்த ஸ்டேரிங்கை மட்டும் சென்டர் பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சாக்கெட்டை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சாக்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நெட்டையும் போடுறேன். அது பாருங்கள், அந்த நெட்டு தான் 17 சைஸு. அந்த நெட்டை போட்டு நான் வந்து வால்யூம் பட்டனை வந்து ஒர்க் பண்ணி பார்க்குறேன், ஒர்க் ஆகுதான்ட்டு. நீங்கள் பாருங்கள், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வால்யூம் பட்டன் ஏறுது. நான் சவுண்டு வந்து ஏற்றும் போது ஏறுது, இறக்கும் போது இறங்குது.